வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட டயரை பற்றி தான் பார்க்கணும். இது எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பைக் வச்சுருந்தானா, கார் வச்சுருந்தானா, ஆட்டோ எதாவது வச்சுருந்தாலும் சரி, அதில் டயர் வாங்கும்போது ஒரு சில விஷயத்தை பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 நம்பர்கிட்ட இருக்கா, இந்த இருக்குல்ல, இதில் வந்து இந்த நம்பரில் வந்து வண்டியோட டயர் நம்பரு கடைசியாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து எப்போ, எந்த மாதம், எந்த தேதி, எந்த வருஷம் வந்து மேனுஃபேக்சரிங் டயர் வாங்கினது அப்படின்றது பார்த்து வாங்கிக்கணும். இப்போ இந்த டயர் பார்த்திங்கன்னா 2022 தான் போட்டிருக்கு, 30ன்னு போட்டிருக்கா. இது 2022 உள்ள டயர் தான், இப்போ உள்ள ரீசெண்டான உள்ள டயர் தான். அதனால் இந்த டயர் நம்பி வாங்கலாம். நான் இந்த டயர் வாங்கி இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. நேற்று தான் நான் மாட்டினேன். அதனால தான் சொல்கிறேன், டயர் வாங்கும்போது இதை பார்த்து வாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நாட்கள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா டயரோட அந்த ரப்பரோட தன்மை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும், அது கடினத்தன்மையாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போ டயர் இது பண்ணாலும் புதுசாக இப்போ ரீசெண்டாக உள்ள டயரானு பார்த்து வாங்கணும். அதுமாரி நீங்கள் அப்புறம் எந்த கம்பெனி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வண்டி வாங்கினதுலேருந்தே. ஒரு சில நம்பருக்கு ஜேகே டயர் யூஸ் பண்ணுறாங்க, சிஎட் யூஸ் பண்ணுறாங்க. நான் வண்டி வாங்கினதுலேருந்தே எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பார்க்கும்போது இந்த இயரை பார்த்து இதை பார்த்து வாங்குங்க. ஒரு சில கம்பெனி வந்து ஏமாற்றே பார்த்துருவாங்க, ஆனால் அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோ சம்பந்தமான வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.